அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட ஒரு சின்ன மன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டார். ஒரு பெரிய இசை மேதை, அவர்களுடைய பாடல்களை தினந்தோறும் கோடிக்கணக்கான தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தினம் எவ்வளவோ இரவு நேரம், அப்புறம் பயணம் செய்கிறப்போ, அப்புறம் மற்ற நேரத்தில் வீட்டில் இருக்கிறப்போ, ஓய்வாக இருக்கிறப்போ அந்த பாடல்கள் ஒலிக்காத நாளே இல்லை தமிழர்களுடைய இல்லங்களில். அப்படிப்பட்ட பாடல்களை தந்தவர் தான் நம்முடைய மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். என்னுடைய நண்பருக்கு இந்த பழைய திரைப்பட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சன் லைஃப்பில் அடிக்கடி வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்குவார். ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டார். சார், நம்முடைய மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இருக்கிறாரே, அவருக்கு மிகப்பெரிய அளவில், தேசிய அளவில் அங்கீகாரம்ன்றதே அவருக்கு கிடைக்காம போச்சு சார் அப்படின்னார். அது உண்மைதான். அவருக்கு அங்கங்கே இருக்கிற, உலகம் முழுக்க இருக்கிற தனிப்பட்ட இலக்கிய அமைப்புகள், இசை அமைப்புகள் அவருக்கு விருதுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய தமிழக அரசு கூட கொடுத்துருக்கு. ஆனால் அவருக்கு என்ன வருத்தம்னா, இந்திய அளவில் பத்மபூஷன் அந்த மாதிரியான மிகப்பெரிய விருதுகள்லாம் அவருடைய சாதனைகளுக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா, அது கொடுக்கலையே அப்படின்னு அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டார். நான் சொன்னேன், இதுக்கு என்னங்க பண்ணுறது, இதுக்காக என்ன வாயை விட்டு அவர் கேட்கவா முடியும், உரியவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அதை தரணும் அப்படின்னு அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாயை விட்டு கேட்கவா முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள பல யோசனைகளை தந்தது. பல சமயங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களை கூட, மற்றவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய நியாயமான அங்கீகாரங்களை கூட கேட்பதற்கு ஒரு சின்ன கூச்சம், தயக்கம் இருக்கிறது. பல சமயங்களில் இதை சொல்லாமல் போயிட்டோமே, சொல்லியிருந்தா கிடைச்சிருக்குமே, கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமே அப்படின்னு பிற்காலத்தில் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்டு நிராகரிக்கப்படுவதை கூட ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் கேட்பதற்கு தயங்கிக் கொண்டே, கூச்சப்பட்டு கொண்டே ஒரு விஷயத்தை வாழ்நாள் முழுக்க இழந்திருப்பதுன்றதை ஒத்துக்கவே முடியாது. இதை சொல்கிறதுக்கு காரணம் நம்முடைய பிள்ளைகள், இந்த வளரிளம் பருவம்னு சொல்கிறோமே, அடோலசன்ஸ். அப்புறம் அதை தாண்டி ஏன் பல பெரியவங்களுக்கு கூட கேட்கணும்னு மனசுக்குள்ளே தோணும், இதை சொல்லணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும். ஏதோ ஒரு கூச்சம், தயக்கம், தடுமாற்றம், ஒரு நடுக்கம்னா உடம்பு நடுங்காது, மனசுக்குள்ளே அப்படியா இப்படியான ஒரு சின்ன வேணாம்ப்பா, ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, ஒரு டெலிகேட்டாக இருக்குமோ அப்படின்னே சொல்லாமல் விட்ட பல விஷயங்கள் உண்டு. ஒரு பழைய திரைப்பட பாடல் உண்டு, சொல்லி மறந்த காதல் ஓர் 1000, இங்கு சொல்லாமல் போன காதல் 100,000 அப்படின்னு வைரமுத்தினுடைய 2 வரி உண்டு. அது மாதிரி சொல்லாமலேயே போன காரணத்தால் நாம் பெறாமலேயே போன பல நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதை முதலில் அந்த கூச்சத்தில் இருந்து, தடுமாற்றத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். பல இளைஞர்களுக்கு இதனாலேயே, நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு போனால் பல பிள்ளைகள் கூச்சப்படுவார்கள். எப்படிங்க அங்கே ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க, யார் என்னன்னு எப்படி பார்க்கறது, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, அப்பா நீயும் அப்பா என் கூட, அம்மா நீயும் அம்மா என் கூட அப்படி சொல்லுகிற பல பிள்ளைகள், பெண்கள் இருக்கிறார்கள். அது இயல்பு தான். ஆனால் அந்த மனத்தடை, மென்டல் பிளாக் இருக்கே, அதை உடைச்சிக்கிட்டு தான் வரணும். என்ன மிஞ்சி போனால் நோன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே. நாம் கேட்கிற ஒன்று நிராகரிக்கப்பட போகிறது. ஆனால் அது நிராகரிக்கப்படும்னு நாமளாக நினச்சிக்கிறோமே தவிர எல்லா சமயங்களிலும் அது நிராகரிக்கப்படாது. நாம் அப்படி நினைக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் அதுக்கு நேர் மாறாக கூட நடந்திருக்கிறது. பல கதைகள் உண்டு. 50-55 வயசுக்கு மேலே ஒரு பெண்ணை சந்தித்து, அந்த பெண் கல்லூரி காலத்தில் இவங்களோட ஒன்றா படித்து, நான் அப்போ உங்களை ரொம்ப லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி, அந்த பெண் மனசுக்குள்ளேயே, அடப்பாவி இப்போ சொல்கிறியே, இதை ஏன்டா அன்னைக்கு சொல்லாமல் போனேன், சொல்லியிருந்தா நீ எப்போ சொல்லுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தனே அப்படின்னு அந்த பெண் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு போனாள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சிறுகதைகள் படிச்சிருப்பீங்க. அது வெறும் கதையோ அல்லது ஒருவனுடைய கற்பனையோ அல்ல. பல பேர் சொல்லுவதற்கு தயங்கியதால் பெறாமல் போன பல விஷயங்கள் உண்டு. அதை எப்படி உடைச்சிக்கிட்டு வெளியில் வருது? ஒரு சலவத் தொழிலாளி ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு கழுதை ஒன்று இருந்தது. அருமையான கதை. அவர்கிட்ட ஒரு கழுதை ஒன்று இருந்திருக்குது. அந்த கழுதை மேலே ஏகப்பட்ட துணி, அழுக்கு மூட்டையை அது முதுகில் ஏற்றி ஒரு ஆத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் தோச்சி திரும்ப எடுத்துகிட்டு வருவார்.
அந்த கழுதைக்கும் மனசுக்குள்ளே பெரிய உளைச்சல், என் மேலே இவ்வளோ மூட்டையை ஏற்றுறியே, என்னால் தூக்க முடியுமா முடியாதா, இதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த மனுஷன் என்கிட்ட இப்படி வேலை வாங்குறானே அப்படின்னு அந்த கழுதை அது என்னப்பா வாய் திறந்து சொல்லவா முடியும், அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரே வழியில் தரையை பார்த்துக்கிட்டு போகும், திரும்ப வரும். ஒரு நாள் அது முடிவு பண்ணிடுச்சு, பல வருஷங்கள் இப்படியே போய் ஒரு நாள் அது முடிவு பண்ணிடுச்சு, இனிமேல் இவங்ககிட்ட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, நம்மளுடைய மன சுமை நம்முடைய கஷ்டம் என்னன்றது இவனுக்கு புரியவே மாட்டேங்குது, இவ்வளவு அழுக்கு மூட்டையை நம்ம முதுகில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு கழுதையை வாங்கி ஏன் முதுகில் கொஞ்சம் அது முதுகில் கொஞ்சம்னு வச்சா என்னவா குறைஞ்சா போகிறான், நிறைய சம்பாதிக்கிறான்ல அப்படின்னு அது திட்டிக்கிட்டே போகுது. ஒரு நாள் முடிவு பண்ணி இரவோட இரவாக வீட்டை விட்டு புறப்பட்டுச்சு, வீட்டை விட்டு ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல, இருட்டாக இருக்குது, ரெண்டாவது வழி எதுவுமே தெரியல. அப்போ தான் அந்த கழுதை யோசிச்சுது, அடாடா இவ்வளவு நாளாக நம்ம இந்த வழியாக தான் போயிருக்கிறோம், ஆனால் இங்கே இருக்கிற கட்டடங்கள் மரங்கள் அப்புறம் குளங்கள் இதெல்லாம் நம்ம எதையுமே கவனிக்கலையே, ஏன் நம்ம மனசு முழுக்க அந்த சுமை தான் இருந்திருக்குது, ஐயோ இவ்வளவு அழுகு கனத்தை என் மேலே ஏற்றுறானே, இவனுக்கு இது புரியாதா அப்படின்னு நம்ம கஷ்டத்தில் தான் நம்ம கவனம் இருந்திருக்குது அப்படின்னு இது போய்கிட்டு வழியில் ஒரு பெரிய கிணறு, இருட்டில் அதை கவனிக்காமல் கிணத்துக்குள்ளே ஊந்துருச்சு. கால் 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 கத்துது, பாவம் கழுது என்ன பண்ணும் கத்துது. பொழுது விடிஞ்சிருச்சு, காலையில் பிள்ளைகள்லாம் அந்த வழியாக பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஆச்சுங்களா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் இதுக்குள்ளே எட்டி பார்க்குது, ஏன்னா கிணத்துக்குள்ளே சத்தம் வருதுன்னு பார்த்தா இந்த கிணறு பிள்ளைங்க தானே தமாஷ் தானே, அதுங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேடிக்கை. இந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஏதோ கட்டட வேலை நடக்குது, அங்கே அம்பாரமாக அப்படியே மணலை குவிச்சு வச்சுருக்குறாங்க, சின்ன சின்ன கல் இல்லாமல் இருக்குது கட்டட வேலைக்காக. இந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்று ஒரு பிள்ளை என்ன தோணிச்சோ தெரில, கொஞ்சம் மணல் எடுத்து அவன் மேலே போட்டுது, அப்புறம் இன்னொரு பிள்ளை போட்டுது, இன்னொரு பிள்ளை இப்படியே அங்கே இருக்கிற மணல் குவியெல்லாம் எடுத்து அதுங்க ஏதோ மணல் கல் எல்லாத்தையும் எடுத்து அது மேலே போட்டுது. இந்த கழுதை பார்த்துது, அப்படி உடம்ப ஒரு உதறிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மணல் உதிர 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 அது மேலேயே நின்றுக்கிட்டு கடைசியில் மேல் வரைக்கும் வந்து அப்படியே வெளில வந்துருச்சு. இந்த நேரத்தில் வீட்டில் இருந்த அந்த சலவை தொழிலாளி எங்கடா நம்ம கழுதையை காணமே அப்படின்னு தேடிக்கிட்டே வராரு. இது கழுதை கத்துற சவுண்டு வேறு கேட்குது, கூட்டமாக பிள்ளைங்களா வந்து பார்த்தா கிணத்துக்குள்ளேருந்து கழுதை அப்படி ஏறி குதிச்சு வெளில வருது. இந்த மணலை உதிர்த்து 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 அதுவே இதை தாங்கும் அளவிற்கு கிணற்றில் இருந்து மணல் நிரம்பி மேலே வந்து விட்டது. அப்பா இதை காணோம்னு நம்ம ஊர் முழுக்க தேடிட்டுமே, ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கோமே, ராவோட ராவா இது ஓடிப்போச்சே அப்படின்னு இவன் கழுதையை சித்த கழுதை நிரூபிச்சிட்டியே, இப்படியா சொல்லிக்காமல் கொள்ளாமல் ஓடி போகிறது அப்படின்னு அந்த கழுதைக்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த கழுதை உடனே நீ இவ்வளோ சுமையை என் மேலே வைக்கிற, என்னால் தாங்க முடியல, அதான் நான் புறப்பட்டேன் அப்படின்னுச்சு. அவன் உடனே அட கழுதை பேசுது, நம்ம கழுதை பேசுதே, இது இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே அப்படின்ன உடனே அந்த கழுதைக்கும் ஆச்சரியம், நமக்கு இவ்வளவு நாளாக பேச வரும்னு தெரியாமல் போச்சே, நம்ம கத்திக்கிட்டு தானே கடந்தோம், நமக்கு பேச வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம மன சுமையை முன்னாடியே இவங்கிட்ட சொல்லியிருப்போமே, சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கலாமே, இவ்வளோ வருஷம் மனசுக்குள்ளேயே நினச்சி சுமந்துக்கிட்டு இருந்தோமே, வெளியில் சொல்லியிருக்கலாமேன்னு அந்த கழுதை நினச்சி தான். சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது, கேட்டுவிட வேண்டும். நமக்கு பதில் சொல்லுவதற்கும் கேட்பதை தருவதற்கும் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். வகுப்பில் ஆசிரியர் நுழையிறாரு, அவருடைய உட்காந்துருக்கிற சேர் இருக்கே அது கயிறில் மேலே ஒருத்தன் கட்டி தொங்க விட்டுருக்குறான், எவனே தெரில, யாருன்னா பசங்க சொல்ல போகிறாங்களா, நீங்கள் தொங்குறதுக்கு பதிலாக உங்கள் சேராக தொங்கட்டோம் சார் அப்படின்னு எவனோ கட்டி தொங்க விட்டான். இதை கேட்டால் சொல்ல மாட்டார். வாத்தியார் சொன்னார், நான் இன்றைக்கி ஒரு கணக்கு டெஸ்ட்டு வைக்க போகிறேன், 3 கேள்வி தான், கரெக்டாக பதில் சொல்கிறவங்க இனிமேல் மேக்ஸ் டெஸ்ட்டே கிடையாது, அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் முதல் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் போதும் அப்படின்னுட்டு முதல் கேள்வி, இந்த கயிறு கட்டி தொங்க விட்றீங்களே கயிறோட நீளம் என்ன, ரெண்டாவது இந்த சேருக்கும் தரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும், மூணாவது கேள்வி இந்த சேரை கயிறில் கட்டி தொங்க விட்டவன் யார். முதல் கேள்விக்கு 2 மார்க், அடுத்த கேள்விக்கு 2 மார்க், மூணாவது கேள்வி இதை கட்டி தொங்க விட்டவன் யாருன்றது அதுக்கு பதில் சொன்னால் 96 மார்க். சரியாக ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நீ இனிமேல் மேக்ஸ் எக்ஸாமே எழுதவானா, மூணாவது கேள்வியை சாய்ஸில் விட்டுட்டீங்கன்னா உனக்கு வாரம் டெஸ்ட்டு உண்டு, அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னாரு. அத்தனை பேரும் கயிறு கட்டி தொங்க விட்டவன் யாருன்னு பதில் சொல்லிட்டான். பல பேர் பதில் சொல்வதற்கு காத்திருக்கிறார்கள். தயங்காமல் கேளுங்கள். வாழ்நாள் முழுக்க கேட்காமல் போனதற்கு வருத்தப்படுவதை விட ஒரு முறை கேட்டுத்தான் பார்க்கலாமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.